இந்த இடத்துல வந்து வேற லெவல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு ஃபோட்டோ ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல" அப்படின்னு சொல்ற லெவலுக்காவது அந்த ஃபோட்டோ ஷூட் ஒரு 30% இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது பிடிக்கும்ன்றத நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸ்கூல் லைஃப் வந்து செம்ம ஜாலியா நம்ம வந்து முடிச்சுட்டு காலேஜ்ல என்டர்ட் ஆவோம். இதுக்கு நடுவுல டீச்சர்ஸ் வந்து நம்மள வாழ்த்திலாம் இருப்பாங்க. என்ன வாழ்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நான் கத்துறது நீ காதுலயே வாங்கிக்கலல்ல, ஒரு நாள் கண்டிப்பா என்ன நீ நெனைப்ப. என்னைக்கு நெனைப்பேன்னா, காலேஜே கிடைக்காம ஒரு காலேஜா ஏறி ஏறி இறங்குவ பாத்தியா, அப்ப நீ நெனைப்ப" அப்படின்ற மாரிலாம் நம்மள வாழ்த்திருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 காலேஜ் தான் வந்து செலக்ட்டே பண்ணி வச்சிருந்தேன். இந்த 3 காலேஜுக்கு தான் அந்த வாய்ப்ப குடுக்கணும் அப்படின்ற மாரி. நான் படிக்கிறதுக்கான வாய்ப்ப குடுக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும். படிச்சா நாங்கலாம் வந்து ஒரே காலேஜ்ல தான் படிப்போம் அப்படின்ற மாரிலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனா நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஏன்னா அவங்க வேற ஒரு கோர்ஸ், நான் வேற ஒரு கோர்ஸ். காலேஜ் உள்ள வந்து போனோனே, "என்ன என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்கல. போனோனே ஏசி ரூமு. ஜூஸ் எடுத்துட்டு வந்து கையில வச்சாங்க. "முதல்ல ஜூஸ குடிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ, அந்த ஃபார்ம்லாம் நான் இந்த காலேஜ் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத எக்ஸ்ப்ளைன் பண்றோம் அப்படின்னு சொன்னோனே, நமக்கு இவ்ளோ ஒரு மரியாதை குடுக்குறாங்களே, சரி இந்த காலேஜுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்தேன். அது எந்த காலேஜுன்றத நான் நேம் கடைசில சொல்றேன். ஸோ ஆடிட்டோரியம் எந்த லெவலுக்கு இருந்ததோ, அதே அளவுக்கு தான் கிளாஸ் ரூமும் இருக்கும். ஏசி மட்டும் தான் இருக்காது. அப்படின்னு நெனச்சுட்டு நாங்க வந்து போறோம். இதுதான் காலேஜு, இதுதான் கிளாஸு அப்படின்ற மாரி சொல்றாங்க ஒரு இடத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. ஆனா நாங்க போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸா எங்கள ஏமாத்திருக்காங்க. பெஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, உடஞ்சு தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுகிட்டலாம் கேட்டேன். "எதனால நீ வந்து இந்த காலேஜ வந்து சூஸ் பண்ண?" அப்படின்னு கேட்டோனே, அவங்களும் சொன்னது அந்த மாரி ஒரு விஷயம் தான். ஸோ போனோனே இந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை குடுத்தாங்க. என்ன கோர்ஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லல. அதே மாரி தான். என்ன கோர்ஸ் கூட படிக்கிறேன்னு கூட கேட்கல. ஜூஸ் எடுத்துட்டு வந்து கையில வச்சாங்க. ஃபார்ம் குடுக்கறதுக்கு முன்னாடி ஏசி ரூம்லாம் இருந்தோனே, ஓகே. கண்டிப்பா நம்மளோட கிளாஸ் ரூமும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நானும் ஏமாந்துட்டேன். அப்படி அவங்க சொல்லும்போது, சரி நம்ம தான் ஏமாந்தோம்னு நெனச்சா, எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்கடுத்து அப்படியே அப்படியே போகுது. ஸ்கூல் லைஃப்லயாவது நம்ம வந்து ஒரே ஸ்கூல் தான் படித்தோம். அதனால 1 to 12th வரையும் ஒரே ஸ்கூல் தான். அதனால எதா இருந்தாலும் என் இடம் அப்படின்ற மாரி இருந்தது. காலேஜ் வந்து வேற ஒரு ஏரியா. ஆனா அங்க போயிட்டு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு கேங் ஆகும். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அப்படின்லாம் நெனச்சு கூட பார்க்கல. அது ஒரு 2வது நாளே கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு நான்லாம் கேன்டீன்ல உட்காந்துருந்தேன். வேற லெவல் லைஃப்ன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் லைஃப்பை விட காலேஜ் லைஃப் செம்ம ஜாலியா இருந்தது. நான் நெனச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. போய் உட்கார்றோம். கிளாஸ்லாம் செம்ம வேற லெவல்ல இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு போயிட்டு உட்காந்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அங்க ஒரு மாதிரி இருந்தது, இங்க ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாரி தான் இருந்தேன். இல்ல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இத தான் பார்த்து ஏமாந்துருக்காங்க. அப்ப வந்து எதனால இந்த காலேஜ் உனக்கு புடிச்சது? அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்சோனே அவ வந்து சொன்னா, போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமு. என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க? ஏதாவது இந்த காலேஜ் பத்தி ஒரு ஐடியா இருக்கா? எதுவுமே அவங்க கேட்காம ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கையில வச்சு நமக்கு ஒரு மரியாதை குடுத்தோனே, இந்த காலேஜ் மேல நமக்கு ஒரு மரியாதை வந்தது அப்டின்னாங்க. அந்த மரியாதைலாம் போற லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ரூம்லாம் இருந்தது. யார் யார் எப்படி அப்படின்னு தெரியறதுக்குள்ள நாங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்னன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவாங்க. இல்லன்னா ஒரு விஷயத்துக்கு பொறுமையா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள நாங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படியே நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அன்பு அதிகரிக்குது. அன்பு இருக்கும்போது கண்டிப்பா வம்பு இருக்கும்ல. ஸோ அப்படியே எங்களுக்குள்ள பயங்கரமான ஃபைட்லாம் வருது. வேற லெவல்ல ஃபைட் பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்துக்கிறோம். அந்த மாரிலாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்படின்ற மாரியும் சொல்லலாம். ஆனா நாங்கலாம் வந்து எப்படி இருந்தோம்னா, ஒரு நல்ல ஒரு கேங். வேற லெவல்ல ஒரு கேங். ஸோ ஒருத்தவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. என்னோட காலேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரிலாம். ஆனா நான் எதிர்பார்த்தத விட அதிகமா தான் இருந்தது. என்னோட காலேஜ் லைஃப்ன்றது செம்ம ஜாலியான என்ஜாய்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒருத்தரும் வந்து இவங்கலாம் நம்மகிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்லாம் கூட நெனச்சிருப்போம். ஆனா அவங்க தான் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அதுவும் சின்ன பிள்ளைத்தனமாலாம் பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலை விட காலேஜ் லைஃப் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். எங்க கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. பாய்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பாய்ஸ் எங்க கிளாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ரொம்ப அதிகம். கேர்ள்ஸ் வந்து 7ஏ 7 கேர்ள்ஸ் தான். அந்த மாரி தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 7ஏ 7 பேருன்றது வந்து 7 ஊருக்கு சமம். அந்த மாரி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்த விட காசிப் பேசிக்கிட்டே இருப்போம். இவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? பாய்ஸோட பிரேக்கப் கதை அது மாரிலாம் பேசிக்கிட்டே இருப்போம். பேசி 2 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. 3 வருஷம்.
கடைசியில் 3வது வருஷத்தில் கொரோனான்ற ஒரு விஷயத்தில் வந்து அப்படியே வந்து நிற்கிறோம். என்ன கொரோனா, ஆன்லைன் கிளாஸு அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஆன்லைன் கிளாஸா, ஆன்லைன் எக்ஸாமு, அதுவும் லாஸ்ட்டு செமஸ்டர்லாம் நான் நல்லா படிக்கலான்னு நினச்சேன். காலேஜுக்கு போனோன்னே நல்லாலாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டோம். ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சுருப்போம். செகண்ட் இயரில் ஆல் கிளியர் பண்ணணும், எப்படியாவது படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி ஆல் கிளியர்லாம் பண்ணேன் நான். தேர்ட் இயரில் கண்டிப்பாக ஆல் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் வந்து கொரோனா வந்து ஆப்வியஸ்லி நீ படித்தது போதும், நீ கஷ்டப்பட்டது போதும், நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொரோனா வந்தது. அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஜியோட நிற்கக்கூடாது, பிஜி போடணும் அப்படின்னு சொல்லி பிஜி போட்டு பிஜி 1.5 இயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாலே போச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட சித்தம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனு எதுவுமே தெரில, எல்லாமே மறந்து போச்சு. எப்படிடா பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா அதையும் பாஸ் பண்ணேன், ஆல் கிளியர் பண்ணேன். ரியலாக வந்து மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி எஜுகேஷ்னல் மிராக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். சீரியஸாக எம்காம்லாம் ஆல் கிளியர்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஜி பண்ணதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. பிஜி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐவிடி கௌரிவாக்கம்னு ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆல் கிளியர்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எஜுகேஷ்னல் மிராக்கல் ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து ஆல் கிளியர் பண்ணேன். சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது எனக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இல்லை 20 டேஸ் கிட்ட காலேஜ் வர சொன்னாங்க எம்காமில். போனபோது என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஒர்க்கும் பண்ணிவிட்டு எம்காமும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நான்லாம் வந்து ஒன்றும் படிக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தானே, நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ தானே, இந்த அறிவு எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு நாள் நான் நினச்சிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து இன்றைக்கே நம்ம வந்து நாளைக்கு இருந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு வந்து நம்ம சீரியஸாக நினைக்கவே கூடாது. நாளைக்கு வந்து இதை பண்ணணுன்னா இன்றைக்கே நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றத அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதை விட என்னோடய ஸ்டோரின்றது இன்னும் எவ்வளோ போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ஒரு ஸ்டோரியை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். டாட்டா.